அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே 4 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். அடுத்து இந்த 4 ராசினிக்கான பலனை பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி 10ஆம் இடத்துக்கு வருது. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப துல்லியமான முறையில் ரொம்ப நிதானத்தை கையாளணும். வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வரும், சில குழப்பங்கள் வரும். அது உங்களால் வந்ததுங்கிற ஒரு அவப்பேர் வரும். அதெல்லாம் இந்த சிம்ம ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த விஷயங்களை தவிர்க்கலாம். இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டியது, குருவுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் சன்னதியிலே நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்தபடியாக திருச்செந்தூர் சென்று ஒரு முறை சுப்பிரமணிய சுவாமியை கடலிலே நீராடி, நாழிக்கிணறிலே நீராடி முருகப்பெருமானை தரிசனம் செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிம்மராசியை பொறுத்தவரையிலுமே சிம்மராசி 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த விதமான பலன்கள்லாம் இருக்குது. 10ஆம் இடத்துல குரு வரார், சிறப்பான பலன்கள் இருக்கும். ஓகேவா? இந்த பரிகாரத்தை மாத்திரம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கையில் சிறப்பான அந்தஸ்துகள் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கன்னிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. சிறப்பான இடம். பழமொழிலாம் சொல்லியிருப்பாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டு கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு 75% சிறப்பான முறையில் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பான முறையிலே அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது. இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை 9ங்கிறதுனால சிறப்பான நன்மைகள்லாம் சிறப்பான முறையிலே கிடைக்க இருக்குது. இவங்களுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோட் புக் எடுத்து வச்சிங்க. இதில் ஒரு நோட் புக் எடுத்து அதில் ஸ்ரீராம ஜெயம் மேலே எழுதிட்டு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 100 ட்ரிப்பாவது ராம 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 கீழே ஜெய ஜெயராம் சீதாராம் இது மாத்திரம் நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா விரைவில் கல்யாணம், பூர்வீக சொத்து வருதல், உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா அந்த கேஸ் முடியறது எல்லாத்துக்குமான வாய்ப்பு இந்த கன்னி ராசிக்கு இந்த 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சிறப்பான முறையில் இப்படியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா துளாராசி. துளாராசிக்கு 8ல் வரார் குரு. பொருள் நஷ்டங்கள் ஏற்படும், பண நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த ஆண்டு குரு பயிற்சிங்கிறதுனால மாத்திரம் வேறு எந்த பயிற்சியும் இல்லை. இந்த வருஷம் குரோதி வருஷத்தில் ராகுகேது பயிற்சி இல்லை, சனி பயிற்சி கிடையாது, இப்போ தான் முடிஞ்சது. அதனால் இந்த குரு பயிற்சி ஒரு பலன் தான். அதனால் இந்த துளாராசி நேயர்கள் 8க்கு வர்றதுனால ரொம்ப பயப்பட வேண்டாம். நிறைய பேர் பயந்துடுறாங்க, 8க்கு வருது ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு. வாரந்தோறும் குரு பகவான் வீட்டிருக்கக்கூடிய கோவில்கள், நம்மளோட சென்னையிலே நிறைய கோவில்கள் இருக்குது. பாடின்னு சொல்லக்கூடிய அம்பத்தூர் பகுதி பக்கத்தில் திருவள்ளிராயகம்னு இருக்குது. அடுத்தபடியாக தட்சிணாமூர்த்தி கோவில்கள்லாம் நிறைய இடத்துல இருக்குது. பர்டிகுலராக அந்த குரு கோவிலுக்கு போய் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு, இல்லை ஒரு வியாழக்கிழமை 3 வியாழக்கிழமையில் சில வழிபாடுகள், கொண்டக்கல்ல சுண்டல் தானமாக கொடுக்கறது, சுவாமிக்கு அர்ச்சனை செய்வது, குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது இந்த 8ஆம் பாவத்திற்கான வக்கரமான பார்வையை அது குறைக்கும். வக்கரம்னா வக்கரம் கிடையாது, அந்த தீர்க்கமான 8வது பார்வைன்னு பயப்படுறோம் இல்லையா, அந்த பார்வையை கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு குறைப்பார். இது துளாராசி நேயர்களுக்கு பயப்பட வேண்டாம், மனக்குழப்பம் வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், குரு பகவானை தரிசனம் செய்துவிட்டு ஒரு நோட் புக்கில் கோடு போட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் 108 முறை எழுதி கீழே சர்வம் சிவமயம் அப்படின்னு எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் சிறப்பான முறையில் ஏற்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 7ல் குரு வரார். இந்த 7ல் வரும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த 7ல் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சீக்கிரமான கல்யாணங்கள் ஏற்படும். 7ங்கிறது சப்தமஸ்தான தோஷ நிவர்த்தின்னு ஜாதகத்தில் அனைவரும் அறிந்தது, தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். இந்த 7ங்கிறது கல்யாணம், 7ங்கிறது பரிசு, ஒருத்தர் பரிசு உங்களுக்கு கொடுக்கறது. நிறைய புண்ணிய யாத்திரை பண்ண போகிறீங்க விருச்சிக ராசி நேயர்கள், சிறப்பான முறையில் இருக்க போகிறீங்க. இந்த மாதிரி விருச்சிக ராசி நேயர்கள் இந்த ஆண்டு குரு பயிற்சி 7க்கு வருவதனால் யாத்திரைகள் நிறைய நடக்க போகுது, கல்யாண சுபகாரியங்கள் நடக்க போகுது, சிறப்பான முறையில் ஃபாரின்லாம் போக போகிறீங்க. அதனால் இந்த 7ங்கிறது சிறப்பான அமைப்பில் விருச்சிகத்தில் குரு வர்றதுனால அமோகமான பலன்களானது இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. பரிகாரம்னு உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பரிகாரம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு முறை குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை வழிபாடு செய்து வாங்க. இன்னும்
மகோன்னதமான பலன்களானது. அடுத்த 4 ராசியில் பலன்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.